அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு நபிமொழி என்கின்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல எந்த ஆசை இருக்கக்கூடாதோ, ஆனா அவனுக்கு அதிகமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நாளைக்கு மறுமையில அல்லாஹு தஆலா அந்த மனிதனை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல வாழும் பொழுது சில நபர்கள் மிகப்பெரிய ஒரு 3 பாவத்தை செய்யக்கூடிய காரணத்தினால நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த நபர்களை பார்க்கறது இல்லை. ஏன் அல்லாஹ் தஆலா ஏன் இந்த நபரை பார்க்க மாட்டேங்கிறான்? அப்படிப்பட்ட நபர் யாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா அவங்களுடைய ஹதீஸ சொல்றாங்க. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஸலாஸத்துன் 3 நபர் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த 3 நபர்கிட்ட பேச மாட்டான். யௌமல் கியாமத்தி, நாளை மறுமை நாள்ல ஒரு 3 நபர்கிட்ட அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், மேலும் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான். யார? அந்த 3 நபர்கள் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்த மாட்டான். ரிவாயத்தின் சில அறிவிப்புல எப்படி வருதுன்னா, லா யன்துரு இலைஹிம், அவர்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா பார்க்கவே மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. சரி, யார் இந்த 3 நபர்னு பார்த்தா, முதலாவது நபர் ஷேഖு ஸானி. ஃபர்ஸ்ட் நபர் யாருன்னா, அவருக்கு ரொம்ப வயசா இருக்கும், முதியவராயிருப்பாரு. அந்த வயதிலையும் விபச்சாரம் செய்யக்கூடிய நபர் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். 2வது நபர் யாரு? மலிக்குன் கஸ்ஸாபுன், பொய் சொல்லக்கூடிய அரசன். இந்த நபரையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில அந்த நபரை பார்க்க மாட்டான், அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர் கூட பேச மாட்டான். 3வது நபர் யாரு? ஆயிலுன், ஒரு ஏழை. எப்படிப்பட்ட ஏழை தெரியுமா? முஸ்தக்பீருன், பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஏழை. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல ஒரு ஏழை இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்துல அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு அவன் வாழக்கூடிய காலத்துல எந்த ஒரு செல்வ செழிப்பையும் தரல. ஆனா அந்த ஏழை என்ன பண்றான்னா, அவன் கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அவன் பெருமை அடிச்சுக்கிறான். அவன்கிட்ட எந்த விஷயமும் இல்லை, இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அவன் பெருமை அடிக்கிறான். இப்படிப்பட்ட ஏழையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில அவன் பக்கம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், அவனிடம் பேச மாட்டான், அவனை பரிசுத்த மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நபரை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் மூலியமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 3 நபர்கள், முதலாவது யாரு? விபச்சாரம் செய்யக்கூடிய வயதுல அதிகமான நபர், அதாவது ஒரு ரொம்ப கிழவரா இருக்காரு, விபச்சாரம் செய்யற அந்த நபரு. அப்புறம் பொய் சொல்லக்கூடிய அரசன். 3வது யாரு? அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட எதுவுமே தந்திருக்க மாட்டான், ரொம்ப ஏழையா இருப்பான், ஆனா அவன்கிட்ட இருக்கிறத வச்சு அவன் பெருமை அடிச்சுப்பான். இந்த 3 நபரை வச்சு அல்லாஹ் தஆலா நம்மள பாதுகாக்கணும். ஏன்னா இந்த 3 சிஃபத்து எப்ப வருதோ, இந்த 3 நபருடைய அடையாளங்கள் நம்மள்ட்ட எப்ப வருதோ அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த சிஃபத் எப்ப நம்மள்ட்ட வந்துச்சோ அப்ப அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில நம்மளை பார்க்க மாட்டான், பேச மாட்டான்னு புரிஞ்சுக்கணும். ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த 3 விஷயத்தை வைத்து தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக என்கின்ற துவாவுடன் உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.